அற்புதமான விசுவாசம், தாராள மனப்பான்மை மற்றும் கருணையோடு நடக்கக்கூடிய ஒரு ராசி. இவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய விஷயத்துல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா, குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யார்கிட்டையும் இல்லாத ஒரு சிறப்பான குணம், அதுதாங்க விசுவாசம். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் நேர்மையை மதிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ரொம்பவும் விசுவாசத்தின் அடையாளமாகவே இவங்கள சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க தங்களோட கூட்டாளர்களும் அவ்வாறே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. விருச்சிகம் ராசி மதிக்கும் மற்றும் நெருக்கமாக வைத்திருக்கும் நபர்களை அவங்களோட விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டு காணப்படுவாங்க. தாராள மனப்பான்மை மற்றும் நல்ல கருணையோடு திகழக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே லட்சியங்களை கொண்டு செயல்படுவாங்க. அவங்க தங்களோட ஆளுமைக்கு வலுவான போட்டி பண்புகளையும் வச்சிருப்பாங்க. அது அவங்கள மகத்துவத்திற்கு பாடுபட தூண்டும். அவங்க தங்களோட மனதில் நினைத்த எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க இது ஒரு உறுதுணையாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே என்னால் செய்ய முடியாது, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி கைவிட மாட்டாங்க. ரொம்பவும் சுதந்திரமானவங்க அப்படின்னு கூட இந்த விருச்சிகம் ராசியை அன்பர்களை சொல்லலாம். இவ்வளவு சிறப்பு குணம் வாய்ந்த உங்களுக்கு பிறந்திருக்கும் மார்கழி மாதம் என்ன மாதிரியான சாதகமான அமைப்புகளை கொண்டு வந்திருக்கு? இந்த விருச்சிகம் ராசியில் உள்ள 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரகநிலைகள் எப்படி இருக்கு? இந்த கிரகநிலைகளால் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்கள் என்ன? சாதகம் என்ன, பாதகம் என்ன? ஏன்னா இவ்வளவு நாள் எல்லோருக்குமே விசுவாசமா இருப்பீங்க. ஆனால் உங்ககிட்ட உங்கள் நெருங்கியவங்க விசுவாசமாக இருக்காங்களான்னு பார்த்தா கட்டாயம் இருந்திருக்காதுங்க. நீங்கள் எல்லோருக்குமே நல்லவங்களா இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட எல்லோருமே அவங்களோட உதவிக்காக அணுகியிருப்பாங்களே ஒழிஞ்சி உங்களுக்கு உதவி செய்ய யாருமே முன் வந்திருக்க மாட்டாங்க. எல்லோருக்குமே நல்லவங்களா தாங்க இருக்கேன், ஆனாலும் நான் எனக்கு நல்லது பண்ணலன்னு சொல்லி அவங்களுக்கு தீமை பண்ண மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதுணையாக இருப்பீங்க. இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு உங்களோட ராசி அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில முருகன் ஆலயம் சென்று முருகன் வழிபாடை மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு சில தடைகள் எல்லாமே ஏற்படாமல் இருக்க முருகன் உறுதுணையாக இருப்பார். இந்த விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடுங்கிறது உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றமான நிலைக்கு கொண்டு வர பேருதவியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் சரவண பவ முருகா போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனோட அருளால உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் காரிய தடைகளும் கஷ்டங்களும் விலகி செல்வநிலை மேலோங்க நாங்கள் முருகப்பெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். முருகப்பெருமானின் அருளை பெற நீங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சிவ வழிபாடம் மேற்கொள்றதுமே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இந்த விருச்சிகம் ராசி அன்பர்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மறையான பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாகவும் துணிச்சலாகவும் விசுவாசத்துடனும் லட்சியத்துடனும் செயல்படுவாங்க. எதிர்மறை பண்புகள் என்ன அப்படின்னு பார்த்தா, அவங்க ஒரு ரகசியத்தை கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இது எதிர்மறை பண்புகள்னே சொன்ன தேவையில்லைங்க, அவங்களோட குணமே இதுதான். ஏன்னா இவங்க கிட்ட சொல்லக்கூடிய ரகசியங்களையுமே ரொம்பவும் பாதுகாப்பாக வச்சிருப்பாங்க. உயிரே போனாலும் ஒருத்தவங்களை பற்றின ரகசியத்தை எந்த இடத்துலையுமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அதே போல் இவங்களோட வாழ்க்கை ரகசியத்தையுமே மனதுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க, யாருக்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. நெருங்கி பழகினா மட்டும்தான் அவங்களோட உண்மையே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும். மற்ற ராசிகள் கிட்ட இல்லாத நிறைய சிறப்பான குணாதிசயம் சொன்ன விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு? இந்த கிரக நிலைகள் மூலம் இந்த விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களோட ராசியில புதன் பகவானும், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும், குரு பகவானும், சனி பகவானும், கேது பகவானும் இணைஞ்சிருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தில் ராகவும், தொழிற்ஸ்தானத்தில் சந்திரனும், அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, வினைக்காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் இதுவரைக்குமே சுறுசுறுப்பாக தான் இருந்திருப்பீங்க. அதை விடமே இன்னும் அதிகப்படியான சுறுசுறுப்போட எந்த ஒரு வேலையுமே செய்வீங்க. உடல் சோர்வு முற்றிலும் மறைந்து காணப்படும். வருமானம் அப்படிங்கிறது இந்த விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சீராகவே இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் பேராசைக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றுவது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஏன்னா நண்பர்களை போல பழகும் விரோதிகளிடம் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். சூழ்நிலை அறிந்து செயல்படுறது உங்களுக்கு தெரியுங்க, ஏன்னா அதுதான் உங்களோட இயல்பே. ஆனாலும் இன்னமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது. ஏன்னா அவங்க உங்களுக்கு எதிராக சில சமயம் சதி வேலைகளை கூட ஈடுபடலாம். அதனால் கவனத்தை கையாளுங்க.
குடும்பத்திலையும் உற்றார் உறவினர்கள்கிட்டையும் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். உங்களோட செயல்கள் புதிய உத்வேகத்துடன் செய்து முடிக்கக்கூடிய வழி பிறக்கும். திட்டங்களை சரியாக தீட்டி அவர்களை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்றும் ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகுது. உங்களோட நண்பர்களுமே உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க. பெரியவங்களோட ஆதரவு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓய்வு நேரத்தில் கேளிக்கைகளில் ஈடுபட்டு மகிழும் சந்தர்ப்பங்களும் நிறைய அமையும். இதன் மூலம் மனம் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். உங்களோட தொழில் விஷயத்தில் இதுவரைக்கும் நிறைய போட்டிகளை சமாளிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த போட்டிகள் எல்லாமே தானாக குறையுங்க. உங்களோட எதிரிகள் காணாமல் போவாங்க. இதன் மூலம் உங்களோட தொழிலில் நல்ல கவனத்தை செலுத்தினீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்றால் வியாபாரத்தை நீங்கள் விரிவுபடுத்தும் நிலைமை வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த தொய்வு நிலை நீங்கி மனதில் புது உற்சாகம் தோன்றும். அதே நேரம் வெளியே கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்களோட கை வந்து சேர்வதில் கொஞ்சம் தாமதம் ஏற்படும். அப்படின்னாலுமே புதிதாக யாருக்குமே கடன் கொடுக்கறதை இந்த மாதத்தில் நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அனுகூலமான திருப்பங்களை காணக்கூடிய ஒரு மாதம். சிலர் எல்லாமே விரும்பிய வெளியூருக்கு மாற்றலாகி செல்வீங்க. மேல் அதிகாரிகள் சற்று உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாகவும் இருப்பாங்க. அரசியல்வாதிகள் பணியாற்றும் திறமை அதிகரிக்கும். கட்சி மேலிடத்தில் உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கட்சியில் புது பொறுப்புகளுமே வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அடிக்கடி பயணங்கள் செஞ்சு கட்சி பணிகளில் தீவிரமாக நீங்கள் இருப்பதன் மூலம் ஆதாயம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் பெற முடியும். உங்களோட பெயரும் புகழும் உயர்ந்து காணப்படும். ரசிகர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. கவனமாக இருக்கு. ஆனால் அவற்றை எல்லாமே வெளிக்காட்டி கொள்ளாமல் நீங்கள் உங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதில் கவனமாக இருங்க. கலைஞர்களுக்கு நன்மதிப்பு பெறும் ஒரு மாதம் தான் இந்த மார்கழி மாதம். பெண்களுக்கு கணவரின் பாராட்டுகள் எளிதில் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் உங்களோட பணிகளில் கண்டுக்காமல் போயிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளுமே உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதம் தான் இந்த மாதம். புதிதாக ஆடை ஆபரணங்கள் சேரும். இல்லத்தில் நிம்மதியை காண்பீங்க. உங்களோட பேச்சுக்கு நன்மதிப்பு பெருகும். சுப காரியத்தில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கும். குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு பலன்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு கோடி புண்ணியம் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவ மாணவிகளுக்கு நல்ல மதிப்பெண்களை வாங்க வழி கிடைக்கும். பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கும். அவங்க உங்களோட எதிர்கால திட்டங்களை எளிதில் நிறைவேற்றும் வகையில் சாதகமாக இருப்பாங்க. சக மாணவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சீரான சிறப்பான பலனை கொடுக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் எல்லாமே கொஞ்சம் சீராக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் தாமதம் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் பிடிக்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் போடுற மாதிரி தான் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் உங்களோட உத்தியோக விஷயத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. தேவையற்ற வீண் அலைச்சல்கள் வரக்கூடுங்கிறதுனால கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் கையாளணும். சம்பளம் இதுவரைக்கும் இருந்த பாக்கிகள் உங்களோட கை வந்து சேரும். அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரங்கள் கூடுதலாக கவனமாக இருக்கிறது நல்லதாக இருக்கும். அதன் பிறகு அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருந்தாலே உங்களோட குடும்பத்தில் இன்பமான சூழ்நிலை நீடிக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகளின் நடவடிக்கைகள் உங்களோட மனதிற்கு இன்பத்தை கொடுக்கும். நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களோட பேச்சுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. பக்குவமாக உங்களோட குழந்தைங்க கிட்ட பேசுறது நல்லது. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மற்றவங்களுக்காக எந்த ஒரு உத்தரவாதம் கொடுக்கறதையுமே நீங்கள் கட்டாயம் தவிர்க்கணும். ஏன்னா யாருக்காகவும் சாட்சி கையெழுத்தோ போடுறது ரொம்பவும் உங்களுக்கு சிக்கலான விஷயத்தில் கொண்டு வந்துடும். யாருக்காவது சாட்சி கையெழுத்து போட்டு கடன் வாங்கி தரமான விஷயங்களை கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும். உடல் ஆரோக்கியத்திலையுமே இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க கவனம் செலுத்தணும். மனதில் உள்ள மந்த நிலை மாறி உங்களுக்கு புதிய சிந்தனைகள் சிறப்பான பயன்களை பெற்றுக் கொடுக்க உதவும்.
உங்களோட வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இருந்ததை விடவே உயர்ந்து காணப்படும். தொழிலில் ஏற்பட்டிருந்த நஷ்டங்கள் நீங்கி லாபங்கள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நேரமாக இருக்குது. ஆனாலும் எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.